அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா பேசுகிறேன். நாம் இன்னைக்கு யாரெல்லாம் வேலைக்கு போகலாம், யாரெல்லாம் சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜாதக ரீதியாக பார்க்க போகிறோம். உங்களோட ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் இருந்தாலோ, 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ, 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ, 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ, 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ, நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் செய்யலாம். நீங்கள் சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம். இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு மட்டும் 7ஆம் இடத்துல சந்திரன் நீசமாவார். அவங்க தொழிலை செய்யும்போது டாப்புக்கு போகிற மாதிரி இருக்கும், கீழே தள்ளி விட்டுரும். ஸோ ரிஷப லக்னக்காரங்க மட்டும் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தொழில் செய்யாமல் இருக்கிறது பெட்டர். நான் சொன்ன இந்த இடத்துல எல்லாம் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் தொழில் செய்யும்போது நீங்கள் ஒரு முதலாளியாக ஆகக்கூடிய தகுதியை அந்த சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சொந்த தொழில் growth ஆகும். நல்லபடியாக நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறி போகிறதுக்கு வழிவகை செய்யும். இதில் அந்த தொழிலில் தோக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னா, உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு சில தவறான கிரக சேர்க்கை இருக்கும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய தொழில் அப்படின்னா அது சனியை தான் குறிக்கும். அந்த சனி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குள்ளே நுழைஞ்சவங்களோ, இல்லை உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்ய அதை நிர்வாகத்தை கையில் எடுக்கிறவங்களோ, அவங்களுக்கு ராகு கேது இருந்தால் அவங்களே தொழிலை மூடிட்டு இழுத்து மூடிட்டு போகிற அளவுக்கு உங்களை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதை நல்லா உஷாராயிக்குங்க. அடுத்து உங்களுடைய சூரியன் மேலே ராகு கேது இருக்கிறவங்கள உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குள்ளே உள்ள விட்டிங்கன்னா, அவங்களும் உங்களுடைய தொழிலை இழுத்து மூடுற மாதிரியான வேலையை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா சந்திரன் இங்கெல்லாம் இருக்கணும். அதாவது 1, 5, 7, 10, 11 இடத்துல இருந்துன்னா நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம். உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்கள் தொழில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போவோம். அப்படி வேலை செய்கிற ஜாதகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எக்காரணம் கொண்டும் அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்கள, அப்போ அவங்கக்கிட்ட நிர்வாகம் பண்ணுறாங்களே, நீங்கள் எங்கேயோ இருக்கலாம், ஆனால் உங்கள் தொழிலை அங்கே வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கலாம். அந்த நிர்வகிக்கிறவங்களோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் தொழில் எக்காரணம் கொண்டும் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, யார் வேலைக்கு போகலாம் அப்படின்னா, லக்னத்திற்கு 3, 6, 8, 12 இதில் சந்திரன் இருக்கிறவங்க கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யவே கூடாது. அப்படி செஞ்சால் கண்டிப்பாக அந்த தொழில் இழுத்து மூடுற சூழ்நிலை வந்தே தீருதுங்க. உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் இடம் முயற்சி, தொழிலை தொடங்கிடுவாங்க. ஆனால் அந்த தொழிலில் இன்வால்மெண்ட்டோட இறங்கி அடித்து ஒரு முயற்சி பண்ணி அந்த தொழிலை செய்யணும்ல, கற்றுக்கிட்டு அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. தொழில் தொடங்கியாச்சு, இனிமேல் தொழில் டெவலப் ஆயிரும் அப்படின்னு விட்டுருவாங்க. அதனாலேயே அதை இழுத்து மூடுற சூழ்நிலை வரும். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க தொழில் செஞ்சாங்கன்னா, தொழில் ஸ்தாபனத்துக்காக கடன் வாங்கி பொருட்களை போட்டு அந்த தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க ஒரு தொழிலை தொடங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சரியான திட்டமிடல் இருக்காது. சரியான திட்டமிடல்னா இப்படிதான் இது இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு திட்டமும் இல்லாம தேவையில்லாத சரக்கை வாங்கி போட்டு அந்த சரக்கு மூவ் ஆக முடியாம அது ஸ்டக்காகி போய் நிற்கிறத அவங்க கண்ணு முன்னாடி பார்த்து அது ஒரு நஷ்டம் அடைஞ்சு அதனால தொழிலில் தோத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க தொழில் பண்ணாங்கன்னா அந்த தொழில் படுத்தே போயிருங்க. அந்த தொழில் எப்படின்னா, உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 12ங்கிறது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறவங்க அவங்க கிட்ட ஒரு தொழிலை ஒப்படைச்சிங்கனாலோ, அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்கனாலோ, ஒரு 12ஆம் இடங்கிறது தூக்க கனவு, பெரிய ஒரு கனவுலாம் கண்டு அந்த கனவை செயல்படுத்த முடியாம அந்த தொழிலை இழுத்து மூடிடுவாங்க. அதே மாதிரி
12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா, அந்த தொழிலை இன்ட்ரெஸ்ட்டோட செய்ய மாட்டாங்க, இன்வால்வ்மென்ட்டோட செய்ய மாட்டாங்க. அந்த தொழில் மேல ஒரு வேண்டா வெறுப்பா செஞ்சு, அந்த தொழிலு தானாவே இழுத்து மூட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகி போயிரும். ஸோ, முக்கியமா சொந்த தொழில் பண்ணக்கூடாது. ஜாபுக்கு போக வேண்டியவங்க 3, 6, 8, 12 இதுல சந்திரன் இருக்கிறவங்க முக்கியமா சொந்த தொழில் பண்ணவே கூடாது. அப்ப இவங்கலாம் சொந்த தொழில் பண்ணவே கூடாதுங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். பண்ணலாம். என்ன தொழில் பண்ணலாம்னா, இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாத தொழில். இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாத தொழில் என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஜோசியம் பார்க்கறது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இல்லாத தொழில். கஸ்டமர் வந்தா ஜோசியம் பார்ப்போம், காசு குடுப்பாங்க, வாங்கிக்குவோம். அதே மாரி 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது, பிரபஞ்ச ஞானத்த பத்தி ஆராய்ச்சி பண்றது. அவங்களும் ஜோசியம் பார்க்கலாம். 12ஆம் இடங்கிறது அதுவும் ஜோசியம் சொல்லக்கூடிய ஒரு மறைப்பொருள சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ, அவங்களும் ஜோசியம் பார்க்கலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இல்லாத தொழில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் குடுக்குற வேலை. ஒருத்தவங்க மனம் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல உடல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, அங்கேயும் நீங்க வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுக்கும்போது, ஒரு கவுன்சிலிங் குடுக்கும்போது, அப்ப நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் நீங்க போட போறது கிடையாது. உங்களுடைய வாய் பேச்சு தான் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ, அந்த வேலையை பார்க்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்றது? இப்போ நோய்களை வந்து குணப்படுத்த சில முறைகள், இந்த ஹீலிங்கு, அந்த ரேக்கி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சொந்த தொழில் பண்ணலாம். இந்த 6, 8, 12ல இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். முக்கியமா வந்து இந்த 6ஆம் இடத்துலயும், 8ஆம் இடத்துலயும், 3ஆம் இடத்துலயும், 12ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கு சொல்றேன், இவங்க ஜாபுக்கு போகும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். எப்படி போகணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ஒரு பெண்மணி வந்து ஜாபுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க கம்யூனிகேஷன்ல கரெக்ட்டா இருக்கணும். நீங்க ஒரு ஆணுகிட்ட பேசுறதோ, உங்க முதலாளி கிட்ட பேசுறதோ, கரெக்ட்டா பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாரி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது, நீங்க வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போயிட்டோம்னு சொல்லி நெறைய கடன் வாங்கிடக்கூடாது. அந்த கடன்னால நெறைய பிரச்சனைகள் வரும். அதே மாரி லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது, நீங்க வேலைக்கு போகும்போது நெறைய அவமானங்கள் ஏற்படும், நெறைய அசிங்கங்கள் ஏற்படும். அத கொஞ்சம் அதிகப்படியா நீங்க வந்து பாதிக்காம அதிலிருந்து மீண்டு வரணும். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நீங்க ஜாபுக்கு போகும்போது, என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க நெகட்டிவா. இதெல்லாம் இருக்குதுங்க. நீங்க புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கணும். அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க, ஒரு பெண்மணி ஜாபுக்கு போகும்போது, உங்க உடல் உங்க உடல்ல உபாதைகள் ஏற்படும். உங்கள் உடல் அடுத்தவங்களுக்கு கவரப்படும். ஸோ, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த சில வேலையெல்லாம் வந்து முதலாளிங்க வந்து பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து மேக்ஸிமம் இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற பெண்கள தான் ஈஸியா ஆக்குபை பண்றாங்க. ஸோ, அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணுங்க. உங்களுடைய குலதெய்வத்தோடைய பாதுகாப்போட நீங்க தாராளமா வேலைக்கு போங்க. ஸோ, யார் ஜாபுக்கு போகணும், யார் தொழில் செய்யணும் அப்படிங்கிறத சிம்பிளா உங்க லக்னத்திற்கு சந்திரனை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்திற்கு வேலைக்கு போறவங்க யாராரு, லக்னத்திற்கு 3, 6, 8, 12ல சந்திரன் இருக்கிறவங்க அவங்க தாராளமா வேலைக்கு தான் போகணும். அது முக்கியமா ஆண்களா இருந்தா கண்டிப்பா வேலைக்கு தான் போகணும். அதே சமயத்துல லக்னத்துல சந்திரனோ, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சந்திரனோ, லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சந்திரனோ, லக்னத்திற்கு 10ல சந்திரனோ, லக்னத்திற்கு 11ல சந்திரனோ அவங்க தாராளமா பிசினஸ் பண்ணலாம். தாராளமா பிசினஸ் வெற்றியாகும். இன்னொரு அடிப்படை விதி என்னன்னா, சந்திரன் ராகு கேதுவோட இருக்கக்கூடாது. இதுக்கு இந்த 8, 6, 8, 12 இந்த எந்த ஒரு கான்செப்டுமே இல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 7ல, 11ல, 10ல ராகு சந்திரன் சேர்ந்திருந்தாலும், கேது சந்திரன் சேர்ந்திருந்தாலும் தயவு செஞ்சு தொழில் பண்ணாதீங்க. தொழில் கண்டிப்பா இழுத்து மூடிடுவோம். அதனால இவங்கெல்லாம் வந்து சந்திரன் ராகு கேது கூட மாட்டினவங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா தொழில் செய்யவே வேண்டாம். இவங்க தாராளமா ஜாபுக்கு போகலாம். அந்த ராகுவோட ஜாப் என்னன்னு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு வேலைக்கு போகலாம். கேதுவோட ஜாப் என்னன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதுக்கான வேலைக்கு
தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த ராகு சந்திரனுக்கும் கேது சந்திரனுக்கும் என்னங்க, சப்போஸ் நான் தவிர்க்க முடியாமல் தொழில் பண்ணுறேன், ஒரு சின்ன பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா என்ன 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 பண்ணலான்னா, இப்போ ராகு சந்திரன் இணைஞ்சிருக்கும் போது காளியம்மன் கோயிலுக்கு போய் அடிக்கடி வழிபாடு பண்ணலாம். கேதுவும் சந்திரனும் இணைஞ்சிருக்கும் போது சக்தி விநாயகர் அல்லது முத்து விநாயகர் அந்த கோயிலுக்கு போய் அடிக்கடி வழிபாடு பண்ணலாம். பண்ணும்போது தொழில் பெரிய தடை இல்லாமல் மூவ் ஆகும். பட் 3, 6, 8, 12 சந்திரன் இருக்கிறவங்க தயவு செஞ்சு தொழில் பண்ணாதீங்க. அந்த தொழில் நஷ்டத்துல தான் முடியும். ஓகே, தொழில் ரீதியாகவும் ஜாப் ரீதியாகவும் எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருப்பேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.